படத்துக்கு அப்புறமா அவர் டைரக்ட் பண்ண மூவி தான் டெத் சைலன்ஸ் அண்ட் டெத் சென்டென்ஸ் அப்படின்ற 2 படம். இந்த படத்துல நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் எடுத்த படமே அவ்வளவு வெற்றி ஆனதுக்கு அப்புறமா இந்த படத்தை பாக்குறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. பட் 2 படமே அவர் எதிர்பார்த்த லெவல் போல. முதல் படம் டெத் சைலன்ஸ் 20 மில்லியன்ல பட்ஜெட் வச்சு எடுத்தாங்க. பட் 22 மில்லியன் தான் பாக்ஸ் ஆஃபீஸ்ல கலெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா டெத் சென்டென்ஸ் அப்படின்ற ஒரு படம் எடுத்தாங்க. அதுவும் 20 மில்லியனுக்கு பட்ஜெட் வச்சு எடுத்தாங்க. பட் 17 மில்லியன் தான் பாக்ஸ் ஆஃபீஸ்ல கிடைச்சது. படம் நல்லா இல்ல அப்படின்றத விட நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் அவர் மேல வந்து விழுத ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் மூவி பிளாக் பஸ்டர் ஹிட். அதுக்கப்புறமா எடுத்த 2 மூவியுமே நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 வருஷம் கேப் விட்டு அதுக்கப்புறமா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாரு. 2010ல ரிலீஸ் ஆன படம் தான் இன்சீடியஸ். 3 வருஷ கேப்புக்கு ஒருத்தான ஒரு படம். யாராவது இன்சீடியஸ் பார்க்காம வந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. மொத்தமா 4 பாட்டு இருக்கும். 4 பாட்டுமே ஒர்த்து. இது சாகிறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா இன்சீடியஸோட 4 பாட்டுமே இருக்கணும். சோ கண்டிப்பா பாருங்க. அதுக்கப்புறமா அவர் ரிலீஸ் பண்ண படம் தான் காஞ்சூரிங். காஞ்சூரிங்கோட வெற்றியை நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல. உலகத்துல உள்ள நிறைய மூலையில உள்ள மக்களும் பார்த்த படம். நிறைய பேர் என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு ஹாரர் மூவி. அதுக்கப்புறமா அதுவே பார்ட் 1 பார்ட் 2 ரிலீஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல ரிலீஸ் ஆனதான் அனபெல். மொத்தமா அவரோட டைரக்ஷன்ல 7 படம் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அவரோட ப்ரொடக்ஷன்ல 5 படம் ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காரு. இந்த ஹாரர் மூவிஸ் எல்லாம் எந்த பட்ஜெட்ல எடுப்பாருன்னா முக்காவாசி இந்த 30 மில்லியனுக்கு உள்ளேயே தான் பட்ஜெட் வச்சு எடுப்பாரு. 22 மில்லியன் 20 மில்லியன்லயே பட்ஜெட் வச்சு எடுத்துருவாரு. பட் பாக்ஸ் ஆஃபீஸ்ல கலெக்ட் ஆகுறது எவ்வளவா இருக்கும்னா 300 மில்லியன் 400 மில்லியன் 100 மில்லியன் அப்படின்னு சொல்லிதான் கலெக்ட் ஆகும். ஜேம்ஸ் வான் அப்படின்னு சொன்னாவே வெறும் ஹாரர் மூவிஸ் மட்டும் தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அப்படிதான் அவரும் நிறைய ஹாரர் மூவிஸ் எடுத்துட்டு இருந்தாரு. பட் அவர் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு ஹாரர் மூவிஸ் மட்டும் எடுக்கணும்ன்றதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வேற மூவிஸே எடுக்கணும்னு ஆசை தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்பதான் அவரோட கையில ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பார்ட் 7 கிடைச்சது. ஹாரர் மூவிஸ் மட்டுமே எடுத்துட்டு இருந்த ஜேம்ஸ் வானோட கையில ஒரு ஆக்ஷன் மூவி வந்து கிடைச்சது. கண்டிப்பா நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா ஒரு ஹாரர் மூவிக்கும் ஆக்ஷன் மூவிக்கும் சம்பந்தமே இருக்காது. பட் அதுல மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர் தான் ஜேம்ஸ் வான். 100 மில்லியனுக்கு மேல பட்ஜெட் வச்சு எடுத்தாங்க. பட் அது பாக்ஸ் ஆஃபீஸ்ல கலெக்ட் பண்ணது 1 பில்லியனுக்கு மேல. அதுக்கப்புறமா அவரே அவரோட டைரக்ஷன்ல அக்வாமேன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தாரு. அந்த படமும் 100 மில்லியனுக்கு மேல பட்ஜெட் இருந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ்ல கலெக்ட் பண்ணது 1 பில்லியன். அவர் ஹாரர் மூவில மட்டும் கிங் இல்ல, ஆக்ஷன் மூவிலயும் பெரிய கிங் தான் அப்படின்றது அவரோட பாக்ஸ் ஆஃபீஸோட கலெக்ஷனை வச்சு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இதே தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச விஷயம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டூடல்ஸ்.